அது எப்படி மக்களே, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். 24/7ல முத்துக்குமரன் மட்டும் எங்கேயா ஒண்ணு ஏதாவது பேசிட்டானா உடனே அந்த இடத்துல அருணுக்கு மூக்கு வைத்துட்டு வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. எதுக்கு? எப்பா அருணே, நீ மட்டும் தான் பேசணுமாப்பா, அந்த வீட்டுல வேற யாரும் பேசக்கூடாதா? இல்ல நீ பேசுறது மட்டும் தான் கரெக்ட் நினைச்சு பேசிட்டு இருக்கியா? இல்ல முத்துக்குமரன் என்ன பேசினாலும் தப்பு தான் போயிட்டு இருக்குமா? எனக்கு புரியவே இல்லையா. அது என்னப்பா டைலாக்கு? ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா? அந்த ஊரை ரெண்டு பட வச்சதே நீதான். இவ்வளவு கேவலமா ஒரு எச்சத்தனமா ஒரு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள ஒரு நல்ல வேஷத்தை போட்டுட்டு இருக்கு தெரியுமா? எனக்கு சிரிப்பா இருக்கு. நீ சீரியல் ஹீரோ தான்ப்பா, இல்லன்னு சொல்லவே இல்லை. நீ சீரியல் ஆக்டர் தான், எல்லாம் ஓகே. நீ நடிப்ப, நிறைய டைலாக்லாம் பேசுவ. மக்களை நான் பைத்தியக்காரன் கிடையாது, ஓகேவா? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷோ 24/7 போயிட்டு இருக்குது. லைவ் மக்கள் கண்டிப்பா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீ மிட் நைட்ல ஒரு 4 பேர் இல்ல ஒரு 3 பேரை கூட்டு மண்டை கழுவி விட்ட தெரியுமா? மண்டை கழுவி விட்ட தெரியுமா? அந்த மண்டை கழுவி விட்ட பிரச்சனை தான் இது. நம்ம கூட நினைச்சிட்டு இருந்தோம் காலைல என்னப்பா ராணுவ தேவையில்லாம சவுந்தரா ட்ரிகர் பண்றாங்க. இவ்வளவுமே பிளான்டு ப்ரோ. நேத்து நைட்டு உட்காந்து இந்த டப்பா வீட்டுக்குள்ள ராணுவ பக்காவை ஏத்தி விட்டுருக்கான். பக்காவா ஏத்தி விட்டுருக்கான், தெளிவா ஏத்தி விட்டுருக்கான். அதுக்கு தான் ராணுவ காலங்காத்தால இவ்வளவு ட்ரிகர் ஆகி சவுந்தரா போட்டு ட்ரிகர் பண்ணி இவ்வளவு பிரச்சனை கொண்டு வந்து வெடிக்க வச்சு எங்கேயோ கொண்டு போயிருக்கான். இதுல இவர் டைலாக் வேற பேசுறாரு. என்ன டைலாக்பா? ஒரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு முத்துக்குமார் வந்து டைலாக் போடுற. கேவலமா இல்லையா உனக்குலாம்? நேத்து ஏத்தி விட்டுட்டு இருக்கான். நேத்து நைட்டு எனக்கு தெரிஞ்ச டைமிங் கரெக்டா தெரியல. நேத்து நைட்டு ராணவு அப்புறம் ரஞ்சித் விஜய் விஷால் 3 பேரையும் பிடிச்சி வச்சு இவன் சொல்லிட்டு இருக்கான், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுங்க, முக்கியமா நீ ராணோ நீ ஏதாவது ஒன்று பண்ணு, நீ வந்து உன் கையில இருக்க ஒரு பவரை யூஸ் பண்ணு, நீ சும்மா ஏதாவது பேசும்போது அவங்க டக்குன்னு ஏதாவது ஆப்போசிட்ல பேசுவாங்க, பேசும்போது டக்குன்னு என்ன பண்ற, என்ன அவமானப்படுத்திட்டாங்க, ஒரு யூனியன் லீடர் அவமானப்படுத்திட்டான்னு சொல்லி ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி டக்குன்னு உன் சைடுல இருக்க எல்லாரையுமே கூட்டுக்கோ, இங்க 2 பேர் இருக்காங்களா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பேரை கூட்டு ஒரு பிரச்சனை மாதிரி மாத்தி ஒரு பஞ்சாயத்து உண்டு பண்ணிடு. அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். நீ அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணினா அதுக்கப்புறம் வந்து அதை பேசுறேன். சோ இந்த மாதிரி நம்ம கொண்டு போலான்னு சொல்லிட்டு அந்த ஊரை 2 பட வைக்கிறதுக்கு வெடிகுண்டு வச்சதே இவன் தான். எப்படி? இந்த டப்பா தான் இங்க வெடிகுண்டு வச்சதே. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ராணு இன்னொன்னு சொல்றான், அப்போ சவுந்தராவை தான் ட்ரிகர் பண்ணும், சவுந்தரா தான் ஈஸியா ட்ரிகர் ஆவா, அப்ப நான் சவுந்தரா ட்ரிகர் பண்றேன், அவள் ட்ரிகர் பண்ணா மட்டும்தான் வீட்டுக்குள்ள பிரச்சனை வெடிக்கும், அது ஒரு கண்டென்ட்டா மாறும், ஏன்னா அவ மட்டும் தான் ஈஸியா ட்ரிகர் ஆவான்னு சொல்லிட்டு இவன் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். வீடியோ ட்விட்டர்ல இருக்குப்பா, வேணா போய் பாத்துக்கோங்க. இதை கிளப்பி விட்டதே டப்பா அருண் தான். இவனுக்கு ஒரு கேவலமான புத்தி இருக்கு ப்ரோ, இவனுக்கு ஒரு கேவலமான புத்தி இருக்கு. ஃபயர் விடுறீங்களா உங்க எல்லாருக்கும்? நான் ஒண்ணு கேக்குறேன்டா, இவன் ஒரு நெகட்டிவ் கண்டென்ட்ல போயிட்டு அது உனக்கு புரியுதா? போன வாரம் இவன் ஏதாவது கண்டென்ட் கொடுத்தானா? போன வாரம் இவன் நாமினேஷன் இல்ல, ஒரு கண்டென்ட் கொடுக்கல, ரொம்ப நல்ல மாதிரி காட்டினான். ஆனா இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கான். அவன் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்தாகணும். இவன்ட்ட நல்லபடியா கண்டென்ட் கொடுக்க முடியாது. இவன் என்ன பண்றான், இவனே எல்லாரையுமே அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணிட்டு அவங்க எல்லாம் திருப்பி பேச ஆரம்பிச்சேன். இவனே ஒரு கார்னர்ல போய் உட்கார்ந்துட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் கோல்னு சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்றான். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இந்த ராணவ பக்காவா ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ராணவ ஒரு பப்பட் அதை நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு நானா சொல்லி கொடுக்கணும், அது ஒரு பக்காவான பப்பட்டு, அதுக்கு சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, அப்படி மாதிரி எந்த புத்தியும் கிடையாது. எவன் என்ன பேசினாலும் கரெக்டா இப்படி தலையாட்டிட்டு ஒரு பஞ்சாயத்தை பண்ணிடுவான். ஆனா அந்த பஞ்சாயத்து சீரியஸா போகுதுன்னு தெரிஞ்சா கை எடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுருவான். அது என்ன தெரியுமா? அது இன்னசென்ஸ், அது வந்து இன்னசென்ட். இப்போ நேத்து நைட் அவன் அப்படி பண்ண போய் தான், நேத்து நைட் அருண் அப்படி ஏத்தி விட போய் தான் தலைவர் இன்னைக்கு காலைல இவ்வளவுக்குள்ள ட்ரிகர் பண்ணி போட்டு ஒரு பஞ்சாயத்தை உண்டு பண்ணிருக்காப்ல. ஓகேவா? பஞ்சாயத்தை உண்டு பண்ணியாச்சு, இந்த பஞ்சாயத்து வெடிக்குது எங்கெல்லாமோ போகுது, நீ கையை பிடிச்சிட்ட காலை பிடிச்சிட்ட அடிச்சுட்டு அப்படி இப்படி நிலமோ சொல்றான். ஆனா ஒரு மீட்டிங்னு போட்டு அந்த இடத்துல பேசும்போது அந்த இடத்துல எல்லாரும் பேசுறாங்கப்பா. ஏன் இப்ப லேபர் சைட்ல இருந்து ராணுவ பேசிட்டு இருக்காங்க, ராணுவுக்கு பேச தெரியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்பா அருண், நீங்க எத்தனை தடவை லேபரா இருக்கும்போது ராணுவ பேசிட்டு இருக்கும்போது ராணுவுக்கு சப்போர்ட்டா வந்து பேசுறீங்க? லேபரா மட்டும் இல்ல, சும்மா நாச்சுக்கு வீட்டுக்கு மீட்டிங் வச்சிருக்கும் போது கூட ராணுவ பேசிட்டு இருக்கும்போது ராணுவுக்கு சப்போர்ட் அருண் இருந்துச்சு. இந்த கருத்தை தான் சொல்ல வர, நீங்க நிறைய தடவை சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி முத்துக்குமரன் பேசுறான். ஏன்னா முத்துக்குமரன் ஒரு லேபரா இருக்கான். முத்துக்குமரன் தனக்கான கண்டென்ட் எடுத்து வைக்கிறான் காலைல மீட்டிங்ல. அதை வைக்காம குறுக்க வந்து இருந்துட்டு ஆல்ரெடி கிளைய பிடிங்காச்சு, அந்த கிளை இங்க முளைச்சிருக்குது, அந்த கிளைய பிடுங்கணும். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு விஷயம் நடந்து அந்த விஷயத்தை சால்வ் பண்ண போயிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை பெருசு பண்ண ஒருத்தர் ட்ரை பண்றாரு, இது எனக்கு பிடிக்கல. இதுல ஒரு டைலாக் வர, இதான் சொன்னேன் சீரியல் ஆக்டர். இனி சீரியல் ஆக்டர் தான் பக்கா ஒரு டைலாக் பேசுற. என்ன தெரியுமா? நான் இங்கு பிறந்து அங்கு சென்றவன். இவர் இப்படிதான் பேசுறார், நான் இங்கு பிறந்து அங்கு சென்றவன், அங்கு ஒன்று பிறக்கவில்லை, நான் உங்களுக்குள்ள ஒரு ஆள், இங்க அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கா, அப்பா இருக்கா, சித்தப்பா இருக்கா, நீங்க எல்லாம் இங்கதான் இருக்கீங்க, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் இங்க வர்றது கூட தயாரா தான் இருப்பேன். என்ன சொல்ல வரனா, மேனேஜர்ல நீங்க வேணா எல்லாரும் முடிவு பண்ணி இங்க அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வரான். அவனுக்கு இங்க வந்தா தானே சண்டை போட முடியும். இப்ப மேனேஜர் வந்து சண்டை போட முடியல, அதனால நீங்க இங்க அனுப்பிடுங்க அப்படிங்கறத சொல்றாவ. நான் இங்கு பிறந்தவன், இங்கு வளர்ந்தவன். எங்க வளர்ந்த, எங்கப்பா வளர்ந்த, எங்க என்ன புரியலப்பா, நீ என்னப்பா ட்ரை பண்ற, உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை, மண்டல கோளாறுகளாரு இருக்கா, இதுவும் ஏதாவது பிரச்சனையா? 24 என்ன கத்தினே இருக்கான் ப்ரோ. 24 என்ன சொல்லி கத்துறான் அவனுக்கே தெரியும் கத்துறான். இங்கு பிறந்தவன். நீங்க நீ மேனேஜர், இப்போ நீ இப்ப மேனேஜர் பேசு, மேனேஜர் பேசுறது விட்டு இங்கு பிறந்தவன் அங்கு வளர்ந்துட்டேன், அங்க பிறக்கல இங்க வளர்ந்துட்டேன் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கான். இதுல நான் வளர்ந்த இடத்துக்கு ஒரு பிரச்சனை நான் தட்டி கேட்பேன், முத்துக்குமரன் பேசக்கூடாது, முத்துக்குமரன் தேவையில்லாம பிரச்சனை வளர்த்துட்டு இருக்காரு, முத்துக்குமரனுக்கு இதே வேலை, முத்துக்குமரன் நீங்க அமைதியா இருக்கல, நான் பேசுவேன், நீ பேசு.
நீ பேசுப்பா. முத்துக்குமரன் ஒரு கொஸ்டின் கேட்டான், ஞாபகம் இருக்கா? இந்த பஞ்சாயத்து வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்தப்போ முத்துக்குமரன் ஒரு கொஸ்டின் கேட்டான், ஞாபகம் இருக்கா? நீங்க இங்க பிறந்து போனோம்னு சொல்றீங்கல்ல, இங்க இருந்தாலும் மேனேஜரா போனீங்க, அப்போ இங்க ஒரு பிரச்சனைன்னு ஒரு சண்டை போயிட்டு இருக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் பக் 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 நான் பக் 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 நான் வந்து இந்த சண்டையை வேடிக்கை பார்த்தேன். நீ வேடிக்கை பார்க்கறது தான் இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்கியா? வேடிக்கை பார்த்தா இவ்வளவு சீன் போடுறியா என்ன? இவரு அங்க சண்டை நடந்துட்டு இருக்கோம், எங்க இருந்தாரு தெரியுமா? கதை விட்டு நின்று இருக்காரு. சண்டை அப்படி கதை விட்டு நின்று அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சுனா அதுக்கப்புறம் தான் உள்ள வரான். அப்ப கேட்டவன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் அந்த பிரச்சனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன், அதன் பிறகு வந்து பேசலான் இருந்தேன். எப்படி 2 பேர் குத்திட்டு செத்த பிறகு கடைசியில் வந்து சார் 2 பாடி கிடக்கு சார் இப்படி சொல்லுவியோ? இதுக்கு வேற ஆள் இல்ல பாரு, இதுக்கு நீ தான் வந்து சொல்லணும். இவனுக்கு ஃபயர் விடுறீங்க தெரியுமாடா? எனக்கு அதான்டா புரியல. இவன் என்னத்த இவன் கண்டென்ட் கொடுக்கான்டா, ஓகேடா கண்டென்ட் கொடுக்கான், அவன் கண்டென்ட் தான் கரெக்ட்னு ஒரு ஃபயர் விடுறீங்க தெரியுமா? சிரிப்பா இருக்குடா எனக்கு உங்களை. இது அசீம் கூடலாம் கம்பேர் பண்றேன், சத்தக்கான வருங்கடா. அசீம்ல 10% கூட இவன் கிடையாடா. அசீம்லாம் சீசன் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து 105 நாள் வரைக்கும் போராடினா. இவன் அப்பப்ப எந்திரிச்சு அப்படி நீட்டு இருக்கான். இவனை தயவுசெய்து அசீம் கூட கம்பேர் பண்ணாங்கடா. ரொம்ப சிரிப்பா இருக்கு. மொத்தத்துல ஒரு பிரச்சனை வெடிக்க வச்சாச்சு. அங்க எல்லாரும் சாரியும் கேட்டாச்சுப்பா. சாரி கேட்டு அவ்வளவு பிரச்சனை முடிஞ்ச போறவிட அங்க கூட்டத்துக்குள்ள ஒண்ணு பேசியிருக்காங்க, லேபர் கூட்டத்துக்குள்ள ஒண்ணு பேசியிருக்காங்க. நாங்க ஒரு 4 ரூல் வச்சிருக்கோம், ஒரு 3 ரூல்ஸ் வச்சிருக்கோம், அதை எங்களுக்கு நீங்க அமல்படுத்தணும்னு சொல்லி பேசுறதுக்காண்டி முத்து வந்து அந்த இடத்துல குரல் கொடுக்குறான். ஓகேவா? குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் குறுக்க வந்து இவருக்கு இதே வேலையா போச்சு. ஒரு சில பேர் இப்படிதான் இருப்பாங்க, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு சந்தோஷம் மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு என்ன அவன் வார்த்தையை விடுறான். அதை கடைசி எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி இவனை கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சோன்னா அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டாச்சு. யார்? அருண் தான். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா அவர்கிட்ட சாரி கேட்க முடியாது. உனக்கு ஒரு பிரச்சனை இது வந்தா மட்டும் நீ அவர்கிட்ட சாரி கேட்க பொது இடத்துல சாரி கேட்ப. ஆனா அவன் ஏதாவது தப்பு பண்ணா மட்டும் உடனே சாரி கேட்கணும், காலில் விடணும், கெஞ்சணும், கூத்தாடணும், எல்லாம் பண்ணணும். எனக்கு புரியலடா, நீ என்ன கண்டென்ட் ட்ரை பண்ற? நீ முடிஞ்சா முத்துக்குமரனுக்கு நேரா உட்கார்ந்து ஒரு கண்டென்ட் பேசு. நான் ஒரு நாள் உனக்கு முத்துக்குமரன் வேணாம்ப்பா, எதுக்கு முத்துக்குமரன் ரயான்கிட்ட பேச சொல்லுங்க, இவனை ரயான் கிட்ட பேசி ஜெயிக்க சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ரயான் வச்சு செய்யறான் அருணை. ஆனா என்ன, நிறைய பேர் எபிசோட்ல பார்க்க மாட்டீங்க, ஏன்னா எபிசோட்ல வரமாட்டுக்கு, எபிசோட்ல கட் பண்ணிடுறான். இவனை டப்பாவை 2-3 துண்டா உடச்சு போட்டுறான் ரயான். இவன் பண்ற எல்லா விஷயங்களும் எடுத்து பிச்சு போட்டு போயிடுறான். ஓகேவா? ஆனா எபிசோட்ல அதை காட்டாம மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க சேனல். அதுதான் உண்மை. ஓகேவா? இவன் நான் திரும்ப சொல்றேன் ப்ரோ, நீங்க ஃபயர் விடுறான் ஒரு சைடு இருந்துட்டு போட்டான், கூட்டமா சேர்ந்து ஃபயர் விடுவான், கூட்டமா சேர்ந்து கத்துவான், கூட்டத்தை சேர்த்து கத்துவான், இதை மட்டும் தான் பண்ணுவான். இவன் தனிப்பட்ட முறையில் எதுவுமே பண்ணிக்க மாட்டான். ஓகேவா? இவனை தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் போய் நேரா பேச சொன்னீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க நபர் பேசுறத வச்சு ஒன்னு மார்க் பண்ணுவான், இல்ல பக் பக்குன்னு வளருவான், இல்ல அந்த இடத்த கிளம்பி போயிடுவான். ஓகேவா? இவன் அந்த கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு டைலாக் பேசுவோம். அந்த இடத்துல ஜாக்லின்லாம் கேட்க ஆரம்பிச்சேன்னு முத்து வந்து நான் கேட்கணும்னு சொல்லி கேட்க வரும்போது பேசவே இல்லை. முத்துவை பார்த்து பேசவே மாட்டேங்கான், பேசாம அந்த இடத்த விட்டு கடந்து நடந்து போய்கிட்டே இருக்கான். அவனை முத்து என்ன பண்ண நினைச்சான், ரைட்டு சரி போட்டுன்னு சொல்லி தள்ளி போயிட்டான். அன்சிதா என்ன சொல்றாங்க, சரி வீடு எது பேசாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதும் திரும்ப ட்ரிகர் பண்ற மாதிரி இங்க இருந்து ஏதோ கத்திக்கிட்டே இருக்கான். அப்ப திருப்பி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு முத்து வேகமா நடந்து வரான். வந்து உனக்கு என்னையா பிரச்சனைன்னு சொல்லி நடந்து வரான். இவன் நடந்து போயிட்டான், அருண் நடந்து போயாச்சு. இவன் கூப்பிடுறான் இங்க இருந்து, முத்து எங்க வாப்பா சொல்லிட்டு போப்பா, எப்பா எங்க வாப்பா சொல்லிட்டு போப்பான்னா நிக்க மாட்டுக்காப்ல. அவர் போய்கிட்டே இருக்காப்ல, வரட்டாமா மெட்ருன்னு போயிட்டே இருக்காப்ல. இப்ப எதுக்கு பேசுற? அப்புறம் கொஞ்சம் கழிச்சு யாருமே இல்லாத நேரம் அப்படியே வந்து ரஞ்சித் ஏற்றி விட்டுட்டு இருக்காப்ல. ரஞ்சித்தும் இருக்கிற மோசமான ஒரு நபருங்க. ரஞ்சித் கிட்ட எவனா ஒருத்தன் தனிப்பட்ட முறையில் யாரையா போய் சொல்லி ஏற்றி விட்டு அவர் அந்த ஆளை போட்டு கிளிங்க வச்சுட்டு இருக்காரு. இப்போ முத்துக்குமரன் போட்டு திட்ட தான் சரி, 2 ஊராடி சண்டை போட்டா இப்படி தான் நிறைய பேர் குளிர் காய் வாங்க போல அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காரு. இங்க அருண் எப்பவும் போல வளர்றான், என் அண்ணன் வீடு இங்க இருக்கு, என் சித்தப்பா வீடு இங்க இருக்கு, நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன், இங்கே தான் போராடுவேன் என்னெல்லாமோ சொல்றான். தயவுசெய்து முடிஞ்ச வீட்டுக்கு அனுப்ப முடியல இவனால. ஒரு கண்டென்ட் கூட உருப்படியா போக மாட்டேங்குது. என்ன பேசுறானே புரிய மாட்டேங்குவேன். ஒரு டாஸ்க்னா அந்த டாஸ்க்குள்ளே பேச மாட்டேங்க, அந்த டாஸ்க்கை தாண்டி அந்த டாஸ்க்கு மேலே ஏறி குதிச்சு அதை உடச்சி மிதிச்சு சட்னி ஆக்கி சாணி ஆக்கி அதுல இருந்து ஒரு டான்ஸ் ஆடி நான் தான் கரெக்ட்னு சொல்ல வரேன். இது எந்த வகையில் கரெக்ட்னு எனக்கு தெரியல. மொத்தத்துல முத்து பேசினா இந்த டப்பாக்கு பிடிக்கல. ஆனா இந்த ஊரு 2 பட்டான டைலாக் உனக்கு தான் பொருந்தும். டப்பா உனக்கு தான் பொருந்தும். ஏன்னா நீ தான் இந்த வேலையை பார்த்துட்டா, குண்டை வச்சு கொளுத்தி விட்டுட்டு அப்புறம் இங்க குண்டு இருக்குன்னு நினைச்சு சொல்லக்கூடாது. சரியா? அப்புறம் குண்டு இங்க தான் இருக்கு, நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லக்கூடாது. சரியா? தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காதப்பா. முக்கியமா ராணுவ தயவு செய்து புத்தி யூஸ் பண்ணுங்க, கேம் ஆடுங்க, கண்டென்ட் ஏதாவது ஒன்று பண்றேன்னு கன்றாவியா பண்ணீங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பார்க்கலாம்.